வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் எக்ஸாமுக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாரும் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னும் வந்து அவங்க ஜாயினிங்கான ப்ராசஸ் எதுவுமே வந்து பண்ணலை. இன்னும் அவங்க ஜாயின் பண்ணலை. அதில் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஜாயினிங் எப்போ இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ மற்ற போஸ்டிங் அப்படிங்கிறப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள் அடிப்படையில் சொல்கிறேன். அதாவது எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃபு, ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேன், மற்ற எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற நபர்கள் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ரிசைன் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதே ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். இல்லைனா வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் குரூப் 4 குரூப் 2 அந்த மாதிரி செலக்ட் ஆகி போகிறவங்க இருப்பாங்க. ஸோ அதில் வந்து வேகன்சி அப்படின்றது காலியாகும்போது அவங்க வெயிட்டிங் லிஸ்ட் கொடுக்கறதுக்கான காரணமே இதுதான். ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற நபர்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த டிரைவர் எக்ஸாமுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு என்ன மாதிரி இருக்குன்ற கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க. டிரைவர் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் மேக்ஸிமம் வராது. என்ன காரணம், அதாவது லிஸ்ட்டு கொடுப்பாங்க, யாரும் ரிசைன் பண்ண மாட்டாங்க, வேறு ஜாபுக்கு அப்படின்றது போக மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஜாபில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது மற்ற போஸ்டிங்கை பொறுத்த அளவுக்கு இதில் டிரைவருக்கு வந்து அந்த அளவுக்கு ரிசைன் பண்ணுறதோ, இல்லை வேறு ஏதாவது ஜாபுக்கு போகிறதுக்கோ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். எங்கேயாவது 1, 2 அதிசயமாக வந்து கேள்விப்படலாம், டிரைவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. மற்றபடி இருக்கிற ஸ்டாஃப்ஸ் யார் வேணாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பாங்க. இந்த டிரைவர் போஸ்டிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க, முதல் ஆளாக இருந்தாலும் சரி, 2வது ஆளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்டம் தான். கடைசி ஆளாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ஆளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்டம் தான். முதல் ஆளுக்கு வேணால் மேபி உங்களோட கம்யூனிட்டி வைஸில் அவர் ரிசைன் பண்ணி போகிறாங்க, இல்லை வேறு வேலை கிடச்சி வேறு இடத்துக்கு போகிறாங்க, பணி நியமனம்னு வேறு ஏதாவது பணியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வேணால் அது காலியாகலாம். அப்படி ஆச்சுனாலும் ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ மற்ற போஸ்டிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வருது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக எதிர்பார்க்கலாம். அந்த 1 வருஷம் பீரியட் கொடுப்பாங்கள்ல, அதில் வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 வருட காலம் அப்படின்றது தான் வந்து அதனால் டைம் டியூரேஷன். அந்த டைமுக்கு மேலே போயிடுச்சு, அதாவது இப்போ 1 வருஷம் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, திடீர்னு ஒரு 5 பேர் வந்து வேறு வேலைக்கு போகிறாங்க, இல்லை ரிசைன் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரணம் அப்படின்னா, 1 வருஷம் முடிஞ்சுதுன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியூ நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்து தான் ஆள் எடுப்பாங்க. ஸோ அதனால் அதற்கான டைம் டியூரேஷன் அப்படின்றது அந்த 1 வருட காலம். அந்த 1 வருடத்துக்குள்ளே உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டால் தான் உண்டே தவிர, அதுக்கு தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள உள்ளே கூப்பிட மாட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.